குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம ஒரு ஸ்டாக்கை பற்றி பார்க்கலாம். அந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் எப்படி இருக்குது அப்படின்றத. இது எல்லாருக்கும் நல்ல ஒரு ஃபேமஸான தெரிஞ்ச ஸ்டாக் தான். என்பிஎஃப்சியில் இருக்கான் ஏஞ்சல் ஒன். இது ஸ்மால் கேப்பு, பட் இதோட வெலாட்டிலிட்டி ஏற்றம் இறக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ அவன் ஓரளவுக்கு கணிசமான தொகையில் ட்ரேட் ஆகிட்டுருக்கான். இந்த இடத்த நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இது இங்கேருந்து மேலே போகிறதுக்கு எவ்வளோ பாசிபிலிட்டி இருக்குது, இல்லை ஒரு வேளை டவுனில் வந்தால் எவ்வளோ வரியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதோட சார்ட்டோட அனலைஸ் பண்ணலாம், டெக்னிக்கலை பார்க்கலாம். முதல்ல இதோட ஃபண்டமெண்டல் நம்ம செக் பண்ணலாம். இதோட ஃபண்டமெண்டல் பார்த்தா இப்போது இதோட பி ரேஷியோ 19 கிட்ட இருக்குது. வாங்கக்கூடிய கொஞ்சம் ஸ்லைட்டாக ஹையாக தான் இருக்குது. உண்மையை சொன்னால் ஸ்லைட்டாக ஹையாக இருக்குது, பட் வாங்கக்கூடிய இடம் தான் இந்த இடம். ப்ரைஸ் டு புக்கு பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ப்ரீமியம், அதாவது பங்கு இருக்கிற ஷேரோட மதிப்பை விட ப்ரீமியம் பங்கோட மதிப்பு ப்ரீமியம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுதான் ப்ரைஸ் டு புக்கு காட்டுது. இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு கரெக்ஷன் வரும்போது நம்ம இதை பை பண்ணிக்கலாம். இல்லை ஆல்ரெடி நம்ம வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு கரெக்ஷன் இன்னும் கொஞ்சம் கீழே வரும்போது அக்குமுலேஷன் பண்ணலாம். அது எந்தெந்த ஸ்டேஜில் வரும்போது அக்குமுலேஷன் பண்ணுறதா அப்படின்றத சார்ட்டை பார்த்துட்டு நம்ம அனலைஸ் பண்ணலாம். இப்போதைக்கு ஃபண்டமெண்டலில் ப்ரைஸ் டு புக்கு பங்கை விட ப்ரீமியம் இந்த அமௌண்ட் அதிகமாக இருக்கிறது தான் காட்டுது. அதே மாதிரி இவன் டிவிடெண்ட்டு கொடுக்குறான், 2.11% கொடுக்குறான். ஸோ டிவிடெண்ட்டில் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி செக் பண்ணால் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் நல்லாவே இருக்குது. பங்குதாரரோட இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து இவன் லாபம் சம்பாதிக்கிற அந்த திறமை இவங்ககிட்ட இருக்குது இந்த ஏஞ்சல் ஒன்றில். ஸோ ஃபண்டமெண்டல் பார்த்தா ஓகே தான். ப்ரைஸ் டு புக்கு மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போது இதை நம்ம ஃபண்டமெண்டலை பார்க்கும்போது அனலைஸ் பண்ணால் இது ஸ்விங் ட்ரேடிங்க்கும் ஒரு லாங் டேர்முக்கும் நல்லா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஃபண்டமெண்டலில் ப்ரைஸ் டு புக்கு அதிகமாக இருக்கிறதுனால ஷார்ட் டேர்ம் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஏன்னா கண்டிப்பாக அது கீழே இறங்குச்சுன்னா நமக்கு அங்கேயே லாஸஸ் வர ஹெவியாக வர ஆரம்பிச்சிடும். இந்த ப்ரைஸ் டு புக்கை பேஸ் பண்ணி தான் ஷார்ட் டேர்மாக லாங் டேர்மாக அப்படின்றத சூஸ் பண்ணுவாங்க. இவன் இப்போவே 3.85% இருக்கான் ஏஞ்சல் ஒன்று. ஷார்ட் டேர்ம் நம்ம எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஷார்ட் டேர்ம்ன்றது ஒரு மேக்ஸிமம் ஒரு 6 மந்த்லேருந்து 1 இயர்னு வச்சுங்க. அந்த 1 இயர் வரையும் லாஸ்ட்லேயே இருந்தானா தாக்கு பிடிக்க முடியாது நம்மளால். ஸோ அதனால் இந்த ப்ரைஸ் டு புக்கை வச்சு இப்போது இதில் ஷார்ட் டேர்ம் பண்ணாமல் இருக்குது ரொம்ப நல்லது. கரெக்ஷன் வரும்போது வேணும்னா அதை நம்ம அப்போ கன்சிடர் பண்ணலாம். இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் நான் சொல்கிறேன். இன் ஃப்யூச்சர் எப்படி இருந்தது அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஒரு வேளை ஃப்யூச்சரில் கரெக்ஷன் வரும்போது வேணும்னா அப்போ அதோட ப்ரைஸ் டு புக்கெல்லாம் என்னவாக இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஃபண்டமெண்டல் செக் பண்ணால் இவன் லாங் ட்ரேடுக்கு பக்காவாக இருக்குது. நம்ம இந்த டெக்னிக்கல் சார்ட் வருவோம். சார்ட்டில் அனலைஸ் பண்ணி பார்த்தா இவனோட 52 வீக்கு லோ 1941, ஹை 3500 கிட்ட இருக்குது. இப்போ பாதிக்கு பாதி இறங்கிட்டாங்க. பாதிக்கு பாதி இறங்கி இப்போ அவன் ட்ரேட் ஆகிறது 2000 ஒரு நிமிஷம் லோட் ஆகிட்டு இருக்கு. அவன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 2252 ட்ரேட் ஆகிட்டுருக்கான் இப்போது கரண்ட் ப்ரைஸு. இதோட ஆர்எஸ்ஐ நம்ம செக் பண்ணி பார்த்தா ஆர்எஸ்ஐ 35 இருக்கான். எக்ஸாக்டாக 37 கிட்ட இருக்கான். இது எது கொஞ்சம் இப்போ இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. சார்ட் அனலைஸ் பண்ணி பார்த்தா எது வரையும் இறங்குன்னு கேட்டிங்கன்னா 2190 வரையும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது. அதாவது இப்போ இங்கேருந்து இன்னும் ஒரு 60 பாயிண்ட் இறங்கிறதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது. இல்லை அதையும் கட் பண்ணி இறங்குறான் அப்படின்னா, ஏன்னா இவன் பேரிஷ் ட்ரெண்டு உள்ளே இருக்கான், அதையும் கட் பண்ணுறான்னா 1950 வரையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவனோட லோவே அப்புறம் பார்த்தா 52 வீக் லோவே வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ இருக்கிற அந்த 2190 ஒரு சப்போர்ட்டு,
அதாவது ஏற்கனவே வந்த அந்த சப்போர்ட்டு இங்கே தொட்டுட்டு தான் 2 வாட்டியும் பவுன்ஸ் ஆகி மேலே போயிருக்கான். ஸோ அகைன் ஒரு வாட்டி இந்த 2190 தொட்டானா அகைன் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எது வரையும் போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2380 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 2190 தொட்டுட்டு அதுக்கப்புறம் 2370 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது. ஏன்னா ஃபண்டமெண்டலாகவும் ஓகே தான். டெக்னிக்கல் சார்ட்டை செக் பண்ணால் அவன் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எது வரையும் இறங்குவான்னா 2190 வரையும் இறங்கிட்டு அதுக்கப்புறம் 2370 வரையும் போகலாம். இந்த இடம் தான் நான் ஸ்விங் ட்ரேடிங்க்கு சூப்பராக இருக்குன்னு சொன்னேன். இப்போது இவன் 2190 தொட்டானா ஸ்விங் ட்ரேட் நம்ம பண்ணலாம். எது வரையும்னா 2370 வரையும் வாய்ப்பு இருக்குது. இதுதான் ஸ்விங் ட்ரேடிங். ஸ்விங் ட்ரேடிங் வந்து ரொம்ப பேர் விருப்பப்பட்டு பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக தேவைப்படும். இதுவே லாங் டேர்ம் நம்ம யோசிக்கிறோன்னு வச்சுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கலாம். இது இப்போ இருக்கிற ஸ்டேஜ்லேயே 2252 ரூபாயிலேயே ஒரு 5 ஷேரு 3 ஷேருன்னு வாங்கிக்கலாம். நான் சொன்ன அந்த லெவல்லாம் சப்போர்ட் லெவல்லாம் வரும்போது அங்கே ஒரு 10 ஷேரு அதுக்கும் கீழே கட் பண்ணான்னா நான் சொன்ன மாதிரி 1900லாம் வந்ததுன்னா அங்கே கொஞ்சம் நல்லா வாங்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் டெக்னிக்கலாகவும் இவன் ரீபவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஃபண்டமெண்டலாகவும் இருக்குது. ஏன்னா ஆர்ஓ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி சூப்பராக இருக்குது. ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன். இவன் லாஸ் வந்தால் கூட நமக்கு டிவிடெண்ட் கொடுக்குறான், 2.15% கொடுக்குறான். ஸோ நமக்கு லாஸஸ் வர மாதிரி இருந்தாலும் டிவிடெண்ட்டாவது அந்த கம்பெனி கொடுக்கணும். அந்த மாதிரி தான் லாங் டேர்மில் நம்ம சூஸ் பண்ணணும். அதில் இவன் ஓகே தான். ஸோ இந்த ஏஞ்சல் ஒன்று இப்போதைக்கு நல்லா தாங்க இருக்குது. நான் சொன்ன லெவல் வரும்போது ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். அந்த 2190லேருந்து 2370 வரையும். லாங் டேர்ம் பண்ணுறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இங்கே இருக்கிற ஸ்டேஜ்லேயே ஒரு 2-3 ஷேரை வாங்கிக்கலாம். இன்னும் கரெக்ஷன் நான் சொன்ன லெவல்லாம் வரும்போது அங்கே ஒரு 10-15 ஷேர் வாங்கிக்கலாம். நீங்கள் எந்த ஒரு ஷேரை வாங்குறதாலும் விற்கிறதா இருந்தாலும் உங்களோட சொந்த முடிவாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்கள் நிதி ஆலோசகரை தொடர்பு கொள்ளணும். நான் சொல்கிறேனே நம்பியெல்லாம் நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. நான் இப்போ இருக்கிற அந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் இது ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படின்றத அனலைஸ் பண்ணுறேன். அதை நான் பப்ளிக்காக சொல்கிறேன். இதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். வாங்குகிற மாதிரி இருந்தால் உங்கள் நிதி ஆலோசகரை தொடர்பு கொள்ளணும். ஏன்னா நான் செபியால் அங்கீகரிக்கப்பட்ட பர்சன் கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், வாங்கிறதும் விற்கிறதும் உங்கள் தனிப்பட்ட கருத்தாக இருக்கணும், முடிவாக இருக்கணும். வேறு ஒரு நல்ல ஸ்டாக்ஸில் நம்ம அகைன் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.